எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். அதிமுகவில் செங்கோட்டையனின் கலக குரலானது மீண்டும் ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இதை பற்றி பேச வெளியூர் சென்றிருந்தாலும் நம்மோடு இணையதளத்தோடு இணைந்திருக்கிறார் வம்சி அவர்கள். வணக்கம். செங்கோட்டையன் அவர்களுடைய பேச்சு எப்படி பாக்குறீங்க? அருமையான பேச்சு அது. ரொம்ப யோசிச்சு கிளியர் கட்டா எந்த பாயிண்ட பேசணும், எப்படி பேசணும்ன்றத, எந்த இஷ்யூ ஹைலைட் பண்ணணுமோ அது அழகா கிறிஸ்பா ஹைலைட் பண்ணிருக்காரு செங்கோட்டையன். அதிமுக 2016 அப்புறம் தொடர் தோல்வியில் இருக்கு. அது யாரும் மறுக்க முடியாது. அந்த தோல்விகளுக்கு எடப்பாடி எடுத்த தவறான முடிவுகளும் அந்த கட்சியில் இருந்த சிலர் வெளியேற்றியதுதான் காரணம். அவர்களை திரும்ப உள்ள சேருங்க. அதுக்கு ஏன் நீங்க சேர்த்துக்க முடியாது அப்படின்னு சொல்றதுக்கு எம்ஜிஆர் ஜெயலலிதா கடந்த கால உதாரணங்களை சுட்டி காட்டி அவங்கெல்லாம் இந்த மாதிரி அவங்களுக்கு எதிராக பேசுறவங்க சேர்த்துக்கிட்டாங்க, உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. ஒரு அருமையான ஒரு பேச்சு. இன்னொரு 10 நாள்ல எடப்பாடி முடிவு எடுக்கலன்னா நான் நாங்களே இந்த ஒன்றிணைக்கிற வேலையை செஞ்சிருவோம் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இன்ட்ரெஸ்டிங்கான பாலிடிக்ஸ் அஹெட் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். குறிப்பாக மறப்போம் மன்னிப்போம் என்ற அடிப்படையில் வெளியே சென்றவர்களை இணைக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறாரு. இது சாத்தியமா இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் கட்டத்துல? நீங்க எப்படி பாக்குறீங்க? ஜெயலலிதா எம்ஜிஆர் எதிர்த்தவர்கள் எல்லாம் அந்த கட்சியில் அவர்கள் தலைமைக்கு கீழே இருந்து வேலை செஞ்சவங்க. ஆனா ஓபிஎஸ்ஓ சசிகலா எடப்பாடியுடன் இரட்டை தலைமையிலோ இல்ல எடப்பாடிக்கு மேல ஒரு பொசிஷன்ல இருந்தாங்க. அவங்கள திரும்ப கட்சியில சேர்த்துக்கிறது யாருக்கா இருந்தாலும் சிக்கல் தான். ஆனா அப்படி சேர்த்துக்கலன்னா இந்த கட்சி ஜெயிக்காது. நம்ம தொடர் தோல்வியில் இருக்கோம். குறிப்பா தென் மாவட்டங்கள்ல கட்சி பலவீனமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதுவும் நீங்க சுற்றுப்பயணம் போறது, நீங்க கூட்டம் கூட்டுறதெல்லாம் அதெல்லாம் ஒரு மேட்ரே இல்லைன்னு சொல்லி சிம்பிளா ஓடிச்சிட்டாரு. கூட்டம் கூட்டுறதுல விஷயங்கள்லாம் இதெல்லாம் ஓட்டா மாறாது அப்படின்னு அவரு அது சூச்சகமா அதே சொல்லிட்டு போறாரு. சோ அப்புறம் அந்த எடப்பாடி ஒரு பிரச்சாரத்துக்கு பெரிய ஒரு தாக்கம் இல்லைன்னு அவரு எந்த பிரச்சாரத்துக்கும் பெரிய தாக்கமே இல்லை. அது நம்ம அதை விட முக்கியமான சில விஷயங்கள் அரசியல் காலத்துல இருக்கு. அதை மையப்படுத்தி தான் பேசியிருக்காரு. குறிப்பாக எந்த நிபந்தனையும் இன்றி ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா அவர்கள் அதிமுகவில் பயணிக்க விரும்புறாங்கன்னு சொல்றாங்க. உண்மையிலே நிபந்தனை இல்லாம அவர்கள் பயணிக்க அவர்கள் விரும்புவார்களா? இப்போதைக்கு உள்ள வரணும் தான் நினைப்பாங்க. உள்ள வந்த அப்புறம் அவங்க ஏதோ ஒரு கட்டத்துல எடப்பாடிக்கு ஒரு எதிர் திசையில இருந்ததால எடப்பாடிக்கு எதிரான ஒரு ஆட்களை உள்ள ஆர்கனைஸ் பண்ணலாம். பட் உள்ள வரணும் தான் பாக்குறாங்க. இது எடப்பாடிக்கே நல்லா தெரியும். இவங்க உள்ள வந்தாங்கன்னு நமக்கு எதிராக இருக்க ஆட்களை ஆர்கனைஸ் பண்ணுவாங்கன்னு. அதனாலதான் எடப்பாடி அவங்க சேர்த்துக்க மாட்டேன்னு ஸ்ட்ராங்கா இருக்காரு. இதுல என்னன்னா டிடிவி தினகரன் போன்றவங்க எல்லாம் அமமுகன்னு ஒரு கட்சி தனி கட்சின்னு அதிமுக உள்ள வரல, அந்த கட்சியுடன் கூட்டணி போயிருக்கலாம். அந்த மாதிரி கூட டிசிஷன் எடுத்துடலாம். இல்ல நீங்க அமமுகல போய் ஒரு ஓபிஎஸ் சேர்ந்துட்டு அதுல இருந்து நான் சீட்டு தரேன் அப்படின்னு ஒரு டிசிஷன் கூட எடுத்துக்கலாம். இப்போதையும் நம்ம தேர்தலை மட்டும் சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். பட் அதுவும் எடுக்காம அவர் தட்டி கழிக்கிறத பெரிய இப்ப அதிமுகவின் எதிர்காலத்துக்கே பெரிய கொஸ்டின் இருக்கு. நம்ம வெற்றி பெற முடியாது என்ற ஒரு சூழல் இருக்கு. செங்கோட்டையன் அவர்கள் பேச்சை தொடர்ந்து அவர் அதிமுகவிலிருந்து நீக்கப்படுவாரா என்ற ஒரு பேச்சும் இங்கு பரவலாக பேசப்பட்டு வருது. செங்கோட்டையன் அதிமுகவிலிருந்து நீக்கப்படுவாரா உங்களுடைய பார்வையில? செங்கோட்டையன் பேசின பேச்சிலே ஒரு மிகப்பெரிய ஒரு ரொம்ப குரூஷியலான பாயிண்ட் எதுன்னா, அவர் மட்டும் தனியா இந்த ஸ்டாண்ட்ல இல்ல, இன்னும் ஒரு 5 பேர் இருக்காங்க. அந்த 5 தலைவர்கள் பேரும் மென்ஷன் பண்றாங்க. இதுதான் இப்ப எப்படி எங்க உள்ள என்ன நடந்துட்டு இருக்குன்றதுக்கு நம்ம பாக்குறது ஒரே கீ வேல்யூ. இந்த 5 பேரும் நாளைக்கு ஈவினிங்கே உட்கார்ந்து இல்ல நாங்க செங்கோட்டையன் சந்திச்சு பேசல, நாங்க எடப்பாடி பக்கம் தான் நிக்கிறோம் சொல்லிட்டாங்கன்னா, செங்கோட்டையன் தனித்து விடப்பட்டிருக்காரு. அவர் கட்சியில் இருக்கிறது ஒண்ணு இல்லாத ஒண்ணுதான். அவரு கட்சியில் தப்பினா யாரும் கேட்க போறதில்ல. ஆனா யாரும் கேட்க போறது ஈரோடு மாவட்டத்துக்குள்ள பிரச்சனை இருக்கும், அது வேற. ஆனா இதே இந்த 5 பேரும் ஒரு அமைதி காத்தாலும் இல்ல செங்கோட்டையின் பக்கம் நின்றுட்டாங்கன்னா அப்ப இது பிரச்சனை பெருசு. இது சும்மா ஒரு நீக்கத்தால எல்லாம் எடப்பாடி சரி பண்ண முடியாது. இது ஒரு ஸ்பிரிட்டை நோக்கி தான் போகுது என்ற அந்த மாதிரி தான் காட்டுது. என்ன பொறுத்த வரைக்கும் செங்கோட்டையின் ஒரு சீனியர் லீடர் இந்த 5 பேர்கிட்ட பேசிட்டு தான் இந்த பிரஸ் மீட்டிங்க வந்திருப்பாருன்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். அவங்க என்ன 5 பேரும் நம்ம களத்தை பாக்குறாங்க, இப்படி இருந்தா ஜெயிக்க முடியாதுன்னு அவங்களும் தெரிஞ்சிருக்கும். அதனாலதான் இப்ப அவங்க 5 பேர் தைரியமா சொல்றாங்க. அந்த 5 பேர் என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க, எடப்பாடி ஃபர்ஸ்ட் அந்த 5 பேரை கைக்குள்ள போட்டுட்டு
நீங்க இவருக்கு எதிராக பேசுங்க அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணுவாரு. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த 5 பேர் வந்து இன்றைக்கு இருக்க சூழல்ல கொஞ்சம் மௌனம் காப்பாங்கன்னு நினைக்கிறேன். குறிப்பாக செங்கோட்டையன் அவர்கள் வந்து 5ஆம் தேதி மனம் திறந்து பேச போகிறேன்னு ஒரு 4 நாட்களுக்கு முன்பாக சொன்னார். ஆனா அதிமுகவிலிருந்து எந்த ஒரு பதிலும் பெரிய அளவுல வந்த போன்று நமக்கு தெரியவில்லை. இந்த பேச்சுக்கு பிறகாக அதிமுகவின் ரிப்ளையா என்ன இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? அதுதான் நான் சொல்றேன். அதிமுக ரிப்ளை என்பது தனி, இது 5 பேரோட ரிப்ளை தான். கரெக்டா இப்ப என்ன பண்ணணும், முதல்ல இந்த 5 பேரை விட்டு பேச வச்சிருக்கணும். அதுதான் எடப்பாடி இமீடியட் ட்ரை பண்ணாரு. அப்ப அவர் வந்து 5 பேர் மௌனம் காக்குறாங்கன்னா அப்ப பிரச்சனை வேற ஏதோ இருக்கு. நம்ம செங்கோட்டையன் நீக்கிறதுன்னு போனோம்னா இவங்க 5 பேர் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்ற நமக்கு தெரியாது. ஆனா அதிமுகவை பொறுத்தவரை இந்த 5ஆம் தேதி மனம் திறக்க போறேன்னு சொல்லும்போது அங்கிருந்து உள்ளூர் நிர்வாகிகளை வச்சு எடப்பாடி ஏதோ செங்கோட்டையனுக்கு எதிராக சில கருத்துக்கள் பேச வச்சிருக்கணும். அது அவரால் பண்ண முடியல. சோ அப்ப வந்து இப்ப பிரச்சனை பொது வழியில் வந்துருச்சு. இப்ப இந்த 5 பேர் என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு பொறுத்துதான் இருக்கு. அது மட்டும் இல்ல, இப்ப முக்கியமான விஷயம் வந்து ஃபர்ஸ்ட் மேஜர் ரியாக்ஷன் அப்ப நயினார் நாகேந்திரன் வந்து செங்கோட்டையன் கருத்தை வந்து வழி முடிஞ்சு அதிமுக எல்லாம் ஒன்றிணைந்து செயல்படும், நாங்க வேணா அது மீடியேட் பண்றோன்ற மாதிரி ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. இது எடப்பாடிக்கு ஃபர்தர் செட்பேக். ஏன்னா நாங்க கட்சி ஒன்றிணையன்னு சொல்ல செங்கோட்டையனை நீக்கிற எடப்பாடி அப்போ கட்சி ஒன்றிணைய சொல்ற பாஜகவுடன் கூட்டணி முடிச்சுக்கணும். அதை அவர் பண்ண மாட்டாரு. இப்போ அதுக்கு என்ன ரியாக்ஷன் வரும்? அது மட்டும் இல்ல, அது அந்த ரியாக்ஷன் பின்னணியில் என்ன இருக்கு? ஒருவேளை ஓபிஎஸ் பின்னாலுக்கு மரவர் சமூகத்தின் வாக்குகளுக்காக நயினார் மட்டும் தனிச்சையா பேசுறாரா, இல்ல நயினார் பின்ன டெல்லி இங்க இருக்கிற பாஜகவோட ஆதரவாளர் சில பேர் இருக்காங்க, பாஜக திட்டமிட்டதில் இருக்கா, அதுவும் பார்க்கணும். செங்கோட்டையன் தரப்பு பாஜக இதுல எந்த அளவுக்கு கமிட்டடா இருக்காங்க அதை யோசிக்கணும். ஏன்னா ஓபிஎஸ் தினகரன் பெருசா ஒரு அப்பாயின்மெண்டே கொடுக்காம அவங்கள அதை உதாசீனப்படுத்தினால்தான் வெளியே வர்றாங்க. அதே இப்ப நான் பாஜக நம்பி செங்கோட்டையன் ரிபல் பண்ணா இவருக்கும் அதே நிலைமை ஆகலாம். அவங்க செங்கோட்டையன் வச்சு சீட் அதிகமா பேரம் பேசுறாங்களா என்னன்னு பேசுறாங்க. சோ பாஜக வந்து எனக்கு தெரிஞ்சு அவங்க பேரம் பேசுறதுக்காக இந்த ஆதரவு கொடுக்குறாங்களா, உண்மையே களத்தை பதிவு இழுக்கிறாங்களா? இவர் நயினாரை பொறுத்தவரை அங்க மரவர் சமூகத்தின் ஒரு பேஸ் ஆட்டு ஓபிஎஸ் அமைஞ்சிருக்கு. ஓபிஎஸ் எதிர்க்கக்கூடிய பொசிஷன்ல அவர் இல்ல. அவர் வந்து அந்த ஒரு லைன் எடுக்கிறாரு. சோ ஒரு என்டிஏக்குள்ள ஒரு குழப்பமான நிலை தான் இருக்கு. இதுல எப்படி வரும் 10 நாளுக்கெல்லாம் தெரியும் இது எந்த திசையை நோக்கி போகும், இது எப்படி ரியாக்ஷன்ஸ் வரும்னு. எடப்பாடி இப்ப அடுத்து மீடியா சந்திப்பாரா என்னன்னு தெரியல. எதுவா இருந்தாலும் அந்த 5 பேர் இவங்க 5 பேர் பேசுறதுல கிரெடிபிலிட்டி. ஆனால் அந்த 5 பேரும் எடப்பாடி அவர்களோடு தான் ஒன்றிணைந்து போறதை நம்மளால பார்க்க முடியுது. அப்படி இருக்கும்போது செங்கோட்டையன் அவர்கள் வந்து தனித்து விடப்பட்டு விட்டார் தானே நம்மளால பார்க்க முடியுது. ஒன்றிணைஞ்சு நேத்தடி போனார். இன்னைக்கு ஒன்றிணைஞ்சு போறவங்க வந்து செங்கோட்டையனுக்கு நாங்க ஆதரவு கொடுக்கலன்னு வந்து ஓப்பனா பேசினார்ல. அப்படி ஓப்பனா செங்கோட்டையன் ஐசோலேட்டட். அதுக்கப்புறம் செங்கோட்டையன் வந்து இஸ் ஃபைட்டிங் லூசிங் பேட்டில் தான். அவர் கட்சி இருந்து போறது ஒண்ணுதான், போகாத ஒண்ணுதான். உள்ள அதுக்கு மேல மரியாதை இல்லை. ஆனா அமைதி காத்தாங்கன்னா அப்பன்னா உள்ளுக்குள்ள நெருப்பு புகஞ்சிட்டு இருக்குன்னு அர்த்தம். இன்னைக்கு செங்கோட்டையன் என்னை தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சிடும் அவங்க 5 பேரோட பேசிட்டு தான் அந்த பேரை சொல்லுவார், இல்ல சும்மா எல்லாம் பேரை சொல்ல மாட்டாரு. அதுவும் நான் அறிஞ்ச வரை இன்னும் நிறைய பேர் இதே மனநிலையில் இருக்காங்க. அப்படின்ற போது அவங்க வந்து இப்ப யாரோ ஒருத்தர் முன்னெடுக்கணுன்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. செங்கோட்டையன் சீனியர் லீடரு அந்த ஸ்டெப் எடுத்துட்டாரு. அவர் பின்னாடி நான் எப்படி தெரியலா இருப்பாங்க. எனக்கு நம்ம எல்லாம் களத்தை பாக்குறோம், நம்ம கூட ஒவ்வொரு தொகுதியா அனலைஸ் பண்றோம், எல்லாம் பாக்குறோம். அதிமுகவுக்கு தென் மாவட்டத்திலும் டெல்டா மாவட்டத்திலும் ரொம்ப பலவீனமா இருக்காங்க. இப்ப தினகரன் கூட கூட்டணி இல்லாதது ஃபர்தரா அந்த அணிக்கு ஒரு பெரிய செட்பேக் கொடுத்துருக்கு. அப்படி இருக்கும்போது அங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் வந்து தாங்கள் மறுபடியும் வெற்றி பெறுவதற்கு என்ன வழியோ அதான் பார்ப்பாங்க. இல்ல கொங்கு மண்டலத்தை சேர்ந்த சில பேர் சொல்லும் போது அப்ப கொங்கு மண்டலத்திலே இப்ப செங்கோட்டையன் போன்றவர் ரிவால்வ் பண்ணா அதுவே சிக்கலாகும் நினைக்கிறாங்க. ஒருவேளை வெளியே சென்றவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அந்த மனநிலையில இருக்கிறவங்களை ஒன்றிணைந்து நாங்க செயல்படுவோம்னு சொல்லி இருக்கிறாரு. இதெல்லாம் வைத்து பார்க்கும்போது டிடிவி, ஓபிஎஸ், சசிகலா இவர்கள் வரிசையில் செங்கோட்டையன் அவர்களும் இணைந்து ஒருவேளை 2026 தேர்தலை சந்திக்க வாய்ப்பு உள்ளதா இருக்குமா? சசிகலா இன்னும் அரசியல் களத்துல இல்ல. பட் அவர் மறைமுகமா சொல்றது ஓபிஎஸ் தான் சொல்றாரு. ஓபிஎஸ் தான் நாங்க நிபந்தனையின்றி உள்ள வரோம் அப்படின்ற சொல்றாரு. ஓபிஎஸ் தான் கட்சியின் மூத்த பொறுப்புல இருந்தவங்க நம்ம நீக்கி இருக்கோம் அப்படின்னு ஓபிஎஸ் தான் ஹைலைட் பண்ணி சொல்றாரு. தென் மாவட்டங்கள்ல தான் பாதிப்பு இருக்குன்னு சொல்றாரு. இதை வந்து இவர் எடப்பாடி சரி கட்டலன்னா தேர்தல் நிக்கிறதே வேஸ்ட், நம்ம தோக்குற தேர்தல் நின்று இருக்கோம் அப்படின்ற மாதிரி மறைமுகமா சொல்றாரு. அப்ப அது நிக்கலன்னா அப்ப போதுமான சப்போர்ட் உள்ள இருந்ததுன்னா அந்த ரெபெலியன் எடுக்கலாம்ல. இப்போ அதிமுக பொதுக்குழு விதிகள் என்னது, 10 மாவட்ட செயலர் ஆதரவு இருந்தா அப்போ பொதுச்செயலாளர் தேர்தல் நிக்கலாம்னு.
இப்போ இவர் சொன்ன இதுல இவரால இப்ப 5 பேருமே பவர்ஃபுல் லோக்கல் லீடர்ஸ். அவங்களால 10 மாவட்ட செயலர் சுலமா ஆதரத்தை திரட்டிடலாம். அப்ப நான் அதுவே பெரிய ரெபலியனா இப்ப முடியுமே. அது அந்த விதிகாரங்கள்ல நீங்க எடப்பாடி கொண்டு வந்தது தான் 10 மாவட்ட செயலருக்கு ஆதரவு இருந்தால் பொதுச் செயலாளர் தேர்தல் போட்டியிடலாம். அப்ப 10 மாவட்ட செயலாளர் ஆதரவு இங்க இருக்கு. எங்க செங்கோட்டையில பொதுச் செயலாளர் போட்டியிட்டா என்ன ஆகும்? ஏற்கனவே அதிமுகவானது தென் மாவட்டங்கள்ல வலுவிழந்து போயிருக்காங்க. அதற்கு பிறகாக இப்போது கொங்கிலும் செங்கோட்டையன் அவர்களின் இந்த கழக குரலானது ஒருவேளை செங்கோட்டையன் அவர்கள் வெளியேற்றப்பட்டால் கொங்குவிலும் அதிமுகவின் அந்த வலிமையானது குறைய வாய்ப்புள்ளதாக ஒரு பார்வை இருக்கிறது. இப்படி மாறும்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஈரோடு மாவட்டத்துல பெரிய ஒரு இம்பாக்ட் செங்கோட்டையன் இது எக்ஸிட் இருக்கும். ஏன்னா சப்போஸ் அந்த 5 பேரும் எடப்பாடி பக்கம் நின்றுட்டாங்கன்னா அப்போ எடப்பாடிக்கு எதிர்த்தரப்புல செந்தில் பாலாஜி போன்றவங்க செங்கோட்டையன் ஆக்சஸ் பண்ணி செங்கோட்டையன் உள்ள திமுக ஆக்சஸ் பண்ண வைப்பாங்க. அது ஒரு பெரிய ஒரு எதிர்ப்பு ஏற்படுத்தும். ஏற்கனவே அண்ணாமலைக்கு ஆதரவான சில இளைஞர்களும் கொஞ்சம் எடப்பாடிக்கு எதிராக இருக்காங்க. அந்த அணி தோக்கும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கும்போது அந்த யூஸ்வலா வர சப்போர்ட் வராது. இப்போ 2021 அதிமுக ஜெயிக்கலாம் அப்படின்ற ஒரு பார்வை இருக்கும்போது எல்லாரும் ஓரளவுக்கு எடப்பாடி பக்கம் நிற்கிறாங்க. ஆனா 22 உள்ளாட்சி தேர்தலில் அதிமுக தோக்கும் அப்படின்னு என்ன இருக்கும்போது அவங்க திமுக ஓட்டு போடுறாங்க. அதிகாரம் எந்த பக்கம் அந்த பக்கம் சேஃபர் சைட் போயிடலாம் அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் நிற்கல. நிச்சயமா அதிமுகவில் இருந்துள்ள இந்த சலசலப்பை பற்றி மிக தெளிவான உங்களுடைய பார்வையை வச்சுங்க. நம்ம மேலும் ஒரு காணொலியில நேரடியாக சந்திச்சு பேசலாம். நன்றி.